நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 18 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். ராமேஸ்வரம் சங்குமால் கடற்கரை துறைமுக பகுதியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமையன்று 3 படகுகளில் 18 மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துவிட்டு திங்கட்கிழமை காலை மீனவர்கள் கரைக்கு திரும்பினர். அப்போது அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மீனவர்கள் 18 பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்த மீன்களையும் கைப்பற்றினர். கடந்த 2 நாட்களில் தமிழக மீனவர்கள் 40 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது மீனவ கிராம மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே மீனவர்கள் கைது சம்பவம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தொழில்துறை இணை அமைச்சர் சுதர்சன நாச்சியப்பன், மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக வரும் ஜனவரி மாதம் 2 நாட்டு மீனவர்கள் கலந்து கொள்ளும் பேச்சுவார்த்தை கூட்டம் சென்னையில் நடத்த இருப்பதாக கூறினார். மாநில அரசு ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி அன்றைக்கு பேசலாம். அன்றைக்கு நாங்கள் தமிழகத்துடைய மீனவர்களை தயார் செய்கிறோம். சென்னைக்கு அங்க இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய மீனவர்கள் வரலாம் அப்படின்னு இப்பதான் மத்திய அரசுக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதனால 20ஆம் தேதி அன்றைக்கு பேச்சுவார்த்தை நேர கட்டத்தில் இது பற்றிய முடிவெடுக்கப்படும். ஏற்கனவே நாகை மீனவர்கள் பிரதமரை சந்தித்து பேசிவிட்டு வந்த நிலையில் திங்களன்று ராமேஸ்வரம் மீனவ பிரதிநிதிகளும் பிரதமரை சந்தித்து இலங்கை அத்துமீறலுக்கு தீர்வு காணுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்நிலையில் இலங்கை கடற்படையினரால் மீண்டும் மீனவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் மீனவர்களிடம் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது.